நான் ஊற்றுனது வந்துங்க அது புங்கை எண்ணெய் கலக்கிறனால கசப்பு நிறைய இருக்கிறனால அந்த வெள்ளை ஈ இருந்ததும் கீழே விழுந்துச்சு. இவர் ஊற்றுனது வெள்ளை ஈ அதில் இருக்குது, ஆனால் உயிர் இல்லை. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்க, யூடியூப்பில் வந்து அவர் போட்டிருக்காருன்னு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, ஓப்பனாக எல்லாம் பேசுகிறாரு, என்ன இடத பேசுகிறா, அதுதான் எனக்கு பிடிச்சதுங்க. நீங்களும் டெஸ்ட் பண்ணுங்க, அவர் சொல்கிறது அதுதான். நான் டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு, எனக்கு ஓகே. நான் வந்து தென்னை வச்சு தான் பேச போகிறேன். ஏன்னா தென்னையிலே வந்து அத்தனை விவசாயம் பண்ணி நல்ல விதமாக எடுத்து எந்த விதமான ஒரு நஷ்டத்தையும் என் விதி இதை நான் தான் சொல்லுவேன். ஆனால் எந்த நஷ்டமும் இல்லாமல் செலவு பார்க்காம செஞ்சிட்டு வந்தனுங்க. எங்கள் ஏரியா வந்து உடும்பேட்டை ஏரியா, கோயம்புத்தூர், ஈரோடு அந்த ஏரியாவில் தென்னை தான். கூலி பிரச்சனையினால நாங்கள் தென்னைக்கு போயிட்டோம். என்னுடைய நண்பர்கள் கூட எங்கூட வந்திருக்காங்க. நான் போன வாரமே சொன்னேன், நான் இதுக்கு முன்னாடி வந்துங்க இங்கே இருக்கிற யூடியூப்பில் தான் பார்த்தனுங்க, நேராக வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்து ஃபோன் நம்பர் கேட்டுங்க, ஆயில் அனுப்பி சொல்லிட்டேன், அனுப்பிட்டாங்க, ஊற்றணுங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்க, யூடியூப்பில் வந்து அவர் போட்டிருக்காருன்னு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, ஓப்பனாக எல்லாம் பேசுகிறாரு, என்ன இடத பேசுகிறா, அதுதான் எனக்கு பிடிச்சதுங்க. என்னன்னு தெரியுங்களா, ஒரு விவசாயி நல்லா இருக்கணும், பொறாமை என்கின்ற எண்ணம் விவசாயிகிட்ட இருக்கக்கூடாது, போட்டி என்கின்ற எண்ணம் இருக்கணும். ஏன்னா நாங்கள் 10 மூட்டை எடுக்கிறேன், அவர் 20 மூட்டை எடுக்கிறான், நான் 30 மூட்டை எடுக்கிறேன், இதுதான் போட்டேன்னு சொல்லணும். இதில் வந்துங்க அந்த எண்ணெய் ஊற்றினேன், நல்லா வேகமாக கேட்டேன். இவர் சொன்னதையும் நான் ஃபாலோ பண்ணேன். தேங்காய் எண்ணெயும் புங்கை எண்ணெயும் நானாக கலக்கினேன். இவர் கொடுத்தது வந்து கிரவுண்ட் நட் ஆயில், சிபிடி. நானும் சிபிடி கலக்கணுங்க. அது கலக்கிறதுக்கு என்னால் என்னன்னு தெரியல. சென்னைக்கு ஒருத்தர் வந்து யூடியூப்பில் பார்த்து அவருக்கு வந்து லிசிட்டின்னு ஒரு ஆயில் கொடுத்தார். அது என்னன்னா சோயா பீன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கழிவு. அது வந்து பிஸ்கட்டுக்கு மாட்டு தீவனத்துக்கு போகிறதா. இது கலக்குன்னாரு, கலங்கலை. பண்ணிட்டு மல்லங்க ஏதோ ஒன்று பண்ணணும். என்னை பொறுத்தவரையில் அது ₹1,00,000 செலவாயிட்டாலே அது கண்டுபிடிக்கான்னு ஒரே எண்ணத்தில் தான் இருப்பேன். ஆனால் மரம் போயிட்டு போகுது. நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க இப்படி ஆனால் காப்புக்கு வந்த மரக்கிலேயே பிடிங்கி போட்டு 3 தடவை பிடிங்கி போட்டு நட்டிட்டு இருக்கிறேன், இப்போ ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அது அந்த எண்ணெய் ஏதோ ஒரு வாக்கில்லைங்க, ஒட்டும் பசை மெடிக்கல் மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து அதையும் கலக்கிங்க ஊற்றிட்டுங்க. ஒரு 23 மரத்துக்கு ஊட்டினேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், நான் ஆட்டி வச்ச எண்ணெய், ஒரு அரை லிட்டர் புங்காய் எண்ணெய் கலக்கி தனியாக 23 மரம். ஐயா கொடுத்தது. என்னுடைய பழக்கம் என்ன தெரியுங்களா, இதுதான் எல்லாரும் நினைக்கணும், இந்த விவசாயி கொடுத்தா அந்த விவசாயி கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு லிட்டர் கொடுத்துருவேன் நான், என்ற சொந்த காசை போட்டு. நீ பாரு என்ன டெஸ்ட் வருதான்னு. இவர் சொன்னது பூரா அப்படியே நடந்திருக்குது. அவர் இங்கே இருக்கார் என்ன. அதனால வந்து இவர் கொடுத்த ஆயிலில் ஒரு 40 மரத்துக்கு கூப்பிட்டேன். பக்கத்தில் இருக்கவங்களே சின்ன கண்ணுங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு இந்தாங்க இது நீங்களே ஊற்றுங்கன்னா, அவங்க வந்து வயசானவங்க. நானே மைனர் மாதிரி பேசலை, எனக்கு வயசு தானுங்க. அதில் வந்து நானே வந்து பாத்தி பிடிச்சி நம்மளை சொட்டு நீரை போட்டு ஊற்றி வச்சங்காட்டி மரம் வித்தியாசம் வந்து கரெக்டாக 27ஆம் தேதி ஊற்றி இன்றைக்கி 13ஆம் தேதி நேற்றாக பார்த்தனுங்க. அதில் வந்து நான் ஊற்றுனது வந்துங்க அது புங்கை எண்ணெய் கலக்கிறனால கசப்பு நிறைய இருக்கிறனால அந்த வெள்ளை ஈ இருந்ததும் கீழே விழுந்துச்சு. இவர் ஊற்றுனது வெள்ளை ஈ அதில் இருக்குது, ஆனால் உயிர் இல்லை. இதுதான் நடந்திருக்குது. அதனால வந்து இது நான் வந்து முன்ன வந்து அந்த உரம் கொண்டு வந்து வச்சது, அது நான் ஏதோ பண்ணிக்கிறேங்க. இனிமேல் ஆயில் தான் ஊற்ற போகிறேங்க. 10 ஏக்கரா தோப்பு வச்சிருக்கிறேங்க, ஆயில் தான் ஊற்றுப்பாரு. என்ன ஆனாலும் ஒரு மரத்துக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு மரத்துக்கு வந்து 300 காய் எடுக்கலங்க. அவர் என்ற நண்பர் இருக்காருங்க, 2.5 வருஷம் காப்புக்கு வரங்க. கரெக்டாக போன வருஷம் 2022 6வது மாதம் நட்டு இன்னைக்கு காய் வந்தாச்சு. மனசார சொல்கிறேனுங்க, எனக்கு போய் சொல்லி உங்களுக்கு அவார்ட்னு எனக்கு கொண்டு பணம் கொடுக்க போகிறது எதுவும் இல்லை. நீங்களும் வந்து அந்த தென்னை தான் சொல்கிறேனுங்க, மற்ற எல்லாமே எங்கள் காடு இல்லை, இருக்கிற ஒரு தென்னை போட்டோம். நீங்களும் யோசனை பண்ணி செய்யுங்க. என்னை 2 நண்பர் கேட்டிருக்காங்க, நான் ஓப்பனாக பேசிட்டேன், ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டேன், தோட்டம் வாங்க பாருங்கள். கூட நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். எண்ணெய் கரிசல் தான் இன்னும் யூஸ் பண்ணுறேன். இப்போ போகிற போது கேட்டனுங்க, நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க,
நாங்கள் அனுப்பிடுறோம். அந்த பொண்ணு பரவாயில்லை. இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்க நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு விவசாய உற்பத்தி பண்ணி உங்கள் கஷ்டத்தை இந்த எண்ணெய் மூலியம் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. இல்லை நான் விட மாட்டேங்க. நீங்களும் டெஸ்ட் பண்ணுங்க. அவர் சொல்கிறது தான். நான் டெஸ்ட் பண்ணி முடிஞ்சாச்சு, எனக்கு ஓகே. அடுத்த நண்பர்களுக்கு சொல்லிட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.